வருமானத்துறை அதிகாரிகளும் தேர்தல் கமிஷன் அதிகாரிகளும் பல இடங்களில் சோதனையிட்டு, குறிப்பாக அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலே சோதனையிட்டு 100 கோடி ரூபாய்க்கு மேலேயும் பல ஆவணங்களையும் கைப்பற்றி இருக்கின்றார்கள். அந்த ஆவணங்கள் படி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 13 கோடியே 27 லட்சம் ரூபாய் தரப்பட்டிருக்கின்றது. செங்கோட்டையனுக்கு 13 கோடியே 13 லட்சம் ரூபாய் தரப்பட்டிருக்கின்றது. திண்டுக்கல் சீனிவாசனுக்கு 12 கோடி 83 லட்சம், தங்கமணிக்கு 12 கோடி 67 லட்சம், செல்லூர் ராஜுக்கு 49 லட்சம். இது போன்ற இன்னும் பலருக்கு பணம் பட்டுவாடா செய்திருக்கின்றார்கள். எதற்கு என்று சொன்னால் வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அதை அவர்கள் நேற்று முன்தினம் இரவே வாக்காளர்களுக்கு கொடுத்து விட்டதாகவும் செய்தி வந்திருக்கின்றது. இந்த யார் யாருக்கு எவ்வளவு தொகை தரப்பட்டது என்பதை விஜயபாஸ்கருடைய வீட்டிலே இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆவணத்தில் இருந்திருக்கின்றது. எடுத்துக்கொண்டு மறைக்க வேண்டும் என்று ஓடிய நபரையும் கைது செய்திருக்கின்றார்கள். இந்த ஆவணத்தையும் கைது செய்திருக்கின்றார்கள். ஆகவே உடனடியாக வருமானத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் தேர்தல் கமிஷன் அதிகாரிகளும் கிட்டத்தட்ட இந்த 9 அமைச்சர்களையும் உடனடியாக அவர்கள் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவர்களை கைது செய்ய வேண்டும். அவர்களையும் இந்த பதவியிலிருந்து கவர்னர் அவர்கள் நீக்க வேண்டும். இது உடனடியாக செய்யப்பட வேண்டிய விஷயம். காரணம், இது ஆதாரபூர்வமாக சிக்கி இருக்கின்றது. இதை அவர்கள் மறுக்கவும் கிடையாது. ஆகவே இந்த சூழ்நிலையில் நாங்கள் பணத்தை கைப்பற்றி விட்டோம், ஆவணங்களை கைப்பற்றி விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் எந்தவித பிரயோஜனமும் இருக்காது. அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதற்கு வருமானத்துறையும் தேர்தல் கமிஷனும் பதில் சொல்ல வேண்டும். உடனடியாக இவர்களை கைது செய்து அவர்களை மீது வழக்கு பதிவு செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். இதை உடனடியாக அவர்கள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் விவசாயிகளுடைய பிரச்சனை என்பது தமிழகத்திலே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. டெல்லி மாநகரிலே கடந்த பல நாட்களாக நம்முடைய விவசாயிகள் அங்கே வெயிலிலும் மழையிலும் பனியிலும் தங்கள் உயிரை கூட பொருட்படுத்தாமல் அங்கே அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். காந்திய முறைப்படி, சாத்வீக வழிமுறைப்படி. ஆனால் இன்று வரை அவர்களை நேரில் சந்திப்பதற்கு மோடி அவர்கள் செல்லவில்லை. ராகுல் காந்தி அவர்கள் சென்றிருக்கின்றார்கள், பல கட்சியினுடைய தலைவர்கள் அங்கே சென்று இருக்கின்றார்கள். அதே போல் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் அவர்களை சென்று சந்திக்கவில்லை. இது விவசாயிகள் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக மாநிலத்தில் இருக்கின்றவர்களும் மத்தியிலே இருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது மோடி அவர்கள் இதை அலட்சியப்படுத்துவாரேயானால் கண்டிப்பாக ஏதாவது விபரீதங்கள் தமிழக விவசாயிகளுக்கு டெல்லியிலே ஏற்படுமாயில் தமிழகத்திலே மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஜல்லிக்கட்டுக்கு எப்படி வந்ததோ அதைவிட பல மடங்கு அதிகமாக வந்து இந்த அரசாங்கத்தை தூக்கி எறியக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மோடிக்கு பார்த்து பேசுவதில் என்ன சங்கடம் என்று எனக்கு தெரியவில்லை. யார் யாரையோ பார்க்கின்றார், ஏன் விவசாயிகளை பார்க்க விட? விவசாயிகளும் 15-20 நாட்களாக எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வேகாத வெயிலிலே, இரவிலே கடுமையான பணியிலே, எலியை வாயிலே வைத்துக்கொண்டு, மண்டையோட்டை கையிலே வைத்துக்கொண்டு, கோமணம் கட்டிக்கொண்டு எவ்வளவு சிரமத்தோடு அங்கே அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியாத இந்த முதல்வர் மன்னிக்க வேண்டும், இந்த பிரதமராக இருந்து என்ன பயன், இல்லாமல் இருந்து என்ன பயன் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது.